ஏமா கூட பேசவே மாட்டீங்க? நான் பாருங்க பேசுங்களாமா. என்னாச்சுன்னு என்கிட்ட கொஞ்சம் கேட்கவாது செய்யுங்கம்மா ப்ளீஸ்மா. ஃபர்ஸ்ட் போயிட்டு உன்னோட ஃபோன் எடுத்துட்டு வா. ஃபோன் இருந்தாங்கம்மா. நல்லா படிக்கிறேன் நாங்க வாங்கி கொடுத்தோம் பாத்தியா? இதுதான் நாங்க பண்ண முதல் தப்பு. இனிமே இந்த போன்ல கைய வச்சு பாரு வெட்டியமா உடைச்சிங்க. ஏமா இப்படி பண்றீங்க? என்னமா பண்ண? அந்த மிஸ் என்ன எப்படி கேள்வி கேட்கறது? தலை நிமிந்து அதை பார்க்க முடிஞ்சா? தலைக்குனிய வச்சிட்டல எல்லாரும் முன்னாடி என்ன படிக்கிற வேலையை மட்டும் பாரு ஜெனிஃபர் பாரு ஜெனிஃபர் எத்தனை வாட்டி சொல்லி இருப்பேன். அந்த மிஸ் சொல்றேன் ஏன் நம்புறீங்க? நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த பையன் நான் போய் பேசணுமா? அந்த பையன் நான் போய் ஏன் கேட்கணும்? சத்தியம் பண்ண எதுவும் பண்ணலன்ட்டு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அந்த மேம் நான் அவ்வளவு கிளி கிளின்னு கேளுக்குதே தெரியாமல கேட்க போறாங்க என்கிட்ட. எதுவுமே பண்ணலமா. அடுத்த எக்ஸாம் வரைக்கும் உனக்கு நான் ஸ்கூலுக்கு கூட அனுப்பினான்னு தெரியாது. உங்க அப்பாவும் நானும் உனக்கு என்னடி குறை வச்சோம்? நல்லா தானே பாத்துக்கிறோம். உனக்கு எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியாதா? அடுத்த வாட்டி ரிப்போர்ட் கார்டு வாங்கறதுக்கு அந்த ஸ்கூல் வாசல் ஏற முடியுமா? நானு அவ்வளவு அவமானமா இருக்கு. உங்க அப்பா வரட்டும், அடுத்த 12th ஏதாவது கேர்ள்ஸ் ஸ்கூல் கிடைச்சுன்னா அங்க வந்து உன்னை சேர்க்க சொல்றேன். பேசுமா, அப்பாட்டெல்லாம் சொல்ல வேணாமா. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசிடாது. இன்னும் எங்கெங்கெல்லாம் கிளாசிக்கப்படுத்த போறாலும் தெரியல கடவுளே. ப்ளீஸ் பண்ணாதீங்கம்மா. அம்மா போச்சு. இனிமேல் இந்த ஃபோனும் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த பிரச்சனைலாம் போகுது. நான் எப்படி குமார்கிட்ட சொல்லுவேன்? அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான்? ஸ்கூலில் என்ன நடக்கும்? என்ன உண்மையாகவே ஸ்கூலுக்கு விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. அம்மா அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அப்பாவும் இனிமேல் என்கிட்ட பேச மாட்டாங்க. என்ன மச்சான் ஜெனிஃபர் இன்னைக்கும் ஸ்கூலுக்கு வரல? டேய் மச்சான் குமார் அலூரியா என்ன? இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். 2 நாளா அவ ஸ்கூலுக்கும் வரல. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல மேம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்ன பிளாக் வர பண்ணி வச்சிருக்கா எல்லாத்துலயும். நேரில் போய் பேசலாம்னா பயமா இருக்கு. அவங்க வீட்டில் யாராவது என்ன பார்த்துருவாங்களான்ட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மச்சான். உன்னை வார்ன் பண்ணிட்டு விட்ட மாதிரி அவளையும் விட்டுருக்கலாம். இதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாங்க. இந்த ஜான்வி மேம் இருக்காங்க பாரு, யார் சொன்னிருப்பான்னு தெரியல. எங்களை டீச்சர்ஸ் கிட்ட மாட்டி விட்டவ மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உங்க கிளாஸ் டீச்சர் இப்பதான் கால் பண்ணாங்க. நாளைக்கு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணுமா? அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாகுதாமா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போ, படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரிம்மா. திருப்ப திருப்ப எங்க மானத்தை வாங்கிட்டு இருக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய் ஜெனிஃபர், நீ வந்துட்டியா? எவ்வளோ பயந்துட்டு இருந்த தெரியுமா? உனக்கு நான் கால் பண்ண மெசேஜ் பண்ண எதுக்குமே நீ ரிப்ளையும் பண்ணல. என்ன ஆச்சு? ஃபோனை வீட்டில் உடச்சிட்டாங்கடி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டில் அம்மா என்கிட்ட பேசுறதே இல்லை. இந்த டைமில் ஜெனிஃபர்ட்ட இதை சொல்லுமான்னு தெரில, ஆனால் சொல்லனா தப்பாயிடும். நில்லு, நீ தானே ஜான்வி மேம் என்னை பற்றி ஜெனியை பற்றி சொன்னது? என்னது நான் மாட்டிக்கிட்டா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காது குமார். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவ இப்படி கஷ்டப்படணும் நானும் ஒன்னும் ஆசைப்பட மாட்டேன். நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். கிளாஸ்ல இருக்க யாருக்குமே தெரியாது. உன்கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஜெனி என்கிட்ட சொன்னா. வேற யார் சொல்லிருப்பா மேம் கிட்ட? அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் இவ்வளவு சீப்பான வேலையெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. பிளேம் பண்ற வேலை மட்டும் வச்சுக்காது. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்ன அழுதுட்டு போயிடுறா. எனக்கு இவன் மேலதான் மச்சான் சந்தேகமாவே இருக்கு. குமார் நான் தான் டீச்சர் கிட்ட மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்புறான். ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேன், இதுக்கும் எனக்கு சத்தியமாக எந்த சம்மந்தமும் கிடையாது. இது யார் பண்ணாலும் எனக்கு தெரியல. ஆனால் நான் பண்ணல, நீ நம்புறல்ல? அப்பெல்லாம் எதுவும் நினைக்கல. இப்போ நான் எதுவுமே நினைக்கிறேன் மைண்ட் செட்லேயே இல்லை. தேங்க்ஸ் டி. அனு, நீ சொல்லனா யார் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்றியா? அப்படி எவ்வளோ எனிமீஸ் தான் நான் வச்சிருக்கேன்னு தெரியல இந்த கிளாஸில். ஆல்ரெடி நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். ஆர்த்தி இருக்கால, லாஸ்ட் இயர் நம்மளோட கிளாஸ் டீச்சரோட பொண்ணு, அவள் அவங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னா. டீச்சர்ஸ்குள்ளே பேசியிருப்பாங்கல்ல, சொன்னா சொல்கிறேன் சரியா? டேய் மச்சான், உன்னை எங்கலாம் தேடுறது? ஏன்டா இங்க நிக்கிற? கிளாஸ்க்கு வரலையா நீ? கிளாஸ்க்கு போனா ஜெனியும் இருக்க மாட்டா. அவ பெஞ்ச பாக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு கில்ட்டா இருக்கு. வரவே பிடிக்கல. ஜெனிஃபர் வந்துட்டாடா, கிளாஸ்ல உட்கார்ந்துட்டா. ஜெனி ஸ்கூலுக்கு வந்துட்டல, அது போதும் எனக்கு. எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? வீட்டில் என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு? திரும்பி என்ன பாராண்டி ஜெனி. ஜெனிஃபர், குமார் உன்னை ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்கான். என்னென்ன கேள? என்ன மச்சான் திரும்ப கூட மாட்றா? ஏய் ஜெனி, இங்க பாரு ஜெனி, ஒரே நிமிஷம் நான் பார்த்து ஒரு 2 வார்த்தையாவது பேச ப்ளீஸ். ஜெனி 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 கூப்பிடுறது நிறுத்து குமார். என்னால் பேச முடியலன்னு அமைதியாக இருக்கேன். பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சா நானே பேச மாட்டேனா? எக்ஸாமுக்காக தான் என் வீட்டில் என்ன ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் படிக்கணும். நான் என்ன பண்ணேன்னு என் மேலே கோவப்படுற? உன்னை மாட்டி விட்டால, அவளை கேட்க வேண்டியது தானே? மச்சான் குமார், உங்களை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட சொன்னது அந்த டாப்பர் பொண்ணு தனிஷ்கா இருக்கால, அவளாமா. அந்த பொண்ணா? ஸ்கூலுக்கு வந்தா படிக்கிற வேலையை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தா.
இப்போ அடுத்தவங்கள மாட்டி விட்டு அவங்க வாழ்க்கையை கெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாளா? ஒரு மாதிரி கோளாறு அது. ஏய் ஜெனிஃபர், ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் குமார் லவ் பண்றோம். அது எனக்கு எப்பயோ தெரியும். அடி கள்ளி, தெரியாத மாதிரியே கூட இருந்திருக்கல நீ. ஓஹோ, அப்படியே விஷயம். ஏய் டாப்பர் தனுஷ்கா, ஜெனிஃபர் குமார் லவ் பண்றாங்க, நீ தான் ஜானி மேம் சொன்னியா? ஆமா, நான் தான் சொன்னேன். ஜான்வி மிஸ் தான் இந்த கிளாஸ்ல யாராவது லவ் பண்ணாங்கன்னா, ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எந்த பேட் ஆக்டிவிட்டி பண்ணாலும் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நான் என் வேலையை தான் பண்ணேன். ஐ எம் திஸ் கிளாஸ் மானிட்டர். சே, அவங்களாம் திருத்தவே முடியாது. என் ஃப்ரெண்ட் எவ்வளவு அழுறா தெரியுமா? அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நம்ம இங்க படிக்க தானே வந்திருக்கோம். அதை நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். டாப்பர் தனுஷ்கா தான் மேம் கிட்ட வத்தி வச்சிருக்கா. கேட்டு நான் கிளாஸ் லீடர் இப்படி தான் பண்ணுவேன், நக்கலா வர பேசுறான். அதுவும் கரெக்ட் தான். ஸ்கூலுக்கு நம்ம படிக்க தானே வரும். மேம் கேட்டிருக்காங்க, அவ சொல்லியிருக்கா. எல்லாம் சரியாயிடும், விடு, கவலைப்படாத. ஜெனி 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 என்கிட்ட ஒரு 2 மினிட்ஸாவது பேசிட்டு போ. ஜெனி ஜெனி, ஒரு 2 நிமிஷம் டி என்கிட்ட பேசிட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு கஷ்டம்? குமார், இப்ப நம்ம பேசிக்கிறத ஜான்வி மேம் பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியுமா? பாத்துட்டு போறாங்க, அதான் மாட்டி விட்டாங்களா, வேற என்ன பண்ண முடியாது அந்த மேமால. உன்னை மட்டும் தான் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. உன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை பத்தி சொல்லல. எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க தெரியுமா அந்த மிஸ்? எனக்கு நல்லாவே புரியுது ஜெனி, நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதை விட அதிகமாவே நான் கஷ்டப்படுறேன். என்னையும் அந்த மேம் மாட்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ இப்படி பேசாம இருக்கிறது என்னை இன்னும் கொல்லுதுடி. அப்பனா நம்ம லவ் பண்ணலையா இப்போ? கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாம இருக்கதான் நல்லது நினைக்கிறேன் குமார், ப்ளீஸ். ஜெனி, இதுக்குதான பேச மாட்டேன்னு சொன்னவங்க பாத்துட்டாங்க. அல்லாத சாரி. நீ சொன்ன மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா? ஜெனிஃபர் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? வந்துட்டா படிக்க போறேன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கா. அப்படியா? சரி, ஓகே, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஜெனிஃபர், அப்பா படிச்சிட்டு இருக்கியாமா? ஆமா, படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஒன்னும் இல்ல, போன வாரம் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்ப நடந்ததெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நானும் ஒரு 2 நாள் போட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகிட்ட பேசிக்கலான்னு தான் பேசாமலே இருந்தேன். பேசாம அப்படியே விட்டுற விஷயம் இது கிடையாது. கண்டிப்பா நான் பேசி ஆகணும். அம்மா என்கிட்ட பேசுறதே இல்லப்பா. நான் தப்பு பண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கூட அவங்க விரும்பவே இல்லை. அந்த மிஸ்ஸுக்கு என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தாலே பிடிக்காது அவங்க. அதனால நிறைய அம்மா கிட்ட தப்பா சொல்லிட்டாங்கப்பா. இல்லம்மா, நீ அதை பண்ணியா, அது நடந்துச்சா, உண்மையா பொய்யா, இது எதுவுமே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரல. இதை பத்தி நான் உன்கிட்ட கேட்கறதுக்கும் வரல. இந்த வயசுல வாழ்க்கை துணை சூஸ் பண்ற அளவுக்கு நம்ம மெச்சோர்டா இருக்க மாட்டோம். சரியா? அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அந்தந்த டைம்ல அது பண்ணாதான் அது ஒரு அழகு. இப்ப நீ என்கிட்ட இப்படி ஒரு பையனை லவ் பண்றப்பா அப்படின்னு சொன்னா அப்பா வேலையை ஏத்துக்க முடியாது. வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அப்பா கிட்ட சொல்றியா, அப்ப அந்த பையன் என்ன எப்படி பிள்ளைய பாத்துக்குவானா அப்படின்னு பார்க்க முடியும். ஆனா இப்போ அது கரெக்டான வயசு கிடையாது. இப்போ டீச்சர் திட்டுறது கரெக்ட், உங்க அம்மா திட்டுறது கரெக்ட். எல்லாரும் ஏன் உன் மேல கோவப்படுறாங்க? வயசு அப்படி. எந்த வயசுல எது பண்ணணும் இருக்குல்ல. இப்ப படிக்கிற வயசு, அப்ப நீ படிப்பை மட்டும் தானே பாக்கணும். கண்டிப்பாப்பா. என் 12th மார்க் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அவங்க அம்மா கிட்டயும் பேச சொல்றேன், நீ நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுப்போம்ப்பா. இதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிட்டு அடுத்த வருஷம் 12th கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிட போற. 12th மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு? கோவப்படாம அடிக்காம அப்பா பேசிட்டு போனனால போல. அம்மா மாதிரி பேசாமலே இருந்தது எனக்கு கோவம் தான் வந்திருக்கும். ஆனா இப்ப கஷ்டமா இருக்கு. ஜெனிஃபர், ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசலாமா? சொல்லு. இல்ல, உனக்கும் குமாருக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவன் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிருக்கான். அவன் என்ன தப்பு பண்ணான், என்ன நடக்குது எதுவுமே அவனுக்கு புரியல. அதனால அவன் படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான், ஸ்போர்ட்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். அவனை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நீ அவனுக்கு என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பேசிட்டேன்னா அவன் கொஞ்சம் கிளியர் ஆயிடுவான். எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்றியாமா? பாவமா இருக்கு அவனை பாக்குறதுக்கு. நானும் அவன் கூட பேசக்கூடாதுலாம் நினைக்கல. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா நான் சீக்கிரமா பேசிடுறேன். தேங்க்ஸ்மா. பரவாயில்ல. அவன் கண்ணை பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. ஆனா குமார் ஜெயின்னு ஒரு சாப்டர் தொடங்குறதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்கு. கண்ணீர் வந்து உன் பெயரை எழுது. குமார், ஹாய். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி. நீ எந்த தப்பும் பண்ணல, இருந்தாலும் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு என்னோட தப்பு தான். நான் தான் வந்து முன்னாடியே பேசியிருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன லவ் பண்ணன்னு சொல்ல வந்திருக்க, அதை வேற நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கோமா பேசுறேன். புரியுது நீ கோமா இருக்கன்ட்டு. ஆனா அப்பா, அம்மா, டீச்சர் இவங்கெல்லாம் நம்ம பண்றது தப்புன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் த ரைட் ஏஜ்.
அது நம்மளும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுதோ சத்தியமா சொல்றேன், எனக்கும் அதை விட ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன்னா அப்பா அம்மா டீச்சர் எல்லாரும் சொல்றதுனால இப்ப நம்ம தப்பு பண்றோம். இந்த தப்பு எப்ப சரியாகும் அப்படின்னா நம்ம லவ் பண்ணலாம் சரியாயிடும். என்ன ஜெனி? ஐ எம் சாரி, எனக்கு வேற என்ன சொல்லணும்னு சத்தியமா தெரியல குமார். என்னால முடியல. இப்ப நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும். we can wait கரெக்டான ஏஜ் வர வரைக்கும். இப்போ ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் 12th வருது, நல்ல மார்க் எடுக்கலாம், பேரண்ட்ஸை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கலாம். ஜெனி 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 ப்ளீஸ் ப்ளீஸ், உன் காலில் கூட விழுறேன். எனக்கு சத்தியமா இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இப்போன்னு இல்லை, நான் எப்போ திருப்பி ரெடி ஆவேன்னு தெரில உன்கிட்ட பேசுறதுக்கு. புரியுது. ஐம் சாரி. நல்லா படி தயவு செஞ்சு ப்ளீஸ். அந்த கரெக்டான ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நமக்குள்ள லவ் இருந்தானே திருப்பி நான் லவ் பண்ணுவேன்னு சொல்றியா? அந்த கரெக்டான ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நமக்குள்ள லவ் இருந்தானே திருப்பி நான் லவ் பண்ணுவேன்னு சொல்றியா? கண்டிப்பா. நீ ஒரு நல்ல பையன் குமார். இவ்வளோ அழுவுற? திருப்பி அந்த மேம் ஏதாவது பண்ணிட்டாங்களா அவங்கள? நானும் குமாரும் பிரேக்கப் பண்ணிட்டோண்டி. ஓ, என்னடா உலகமே முடிஞ்சு போற மாதிரி கவுந்து பார்த்துருக்குன்னாச்சு? எல்லாமே முடிஞ்சு மச்சான். எனக்கும் ஜெனிக்கும் நடுவில் இப்போ எதுவுமே கிடையாது. முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லவ்னு ஒன்று வந்துச்சு, இப்போ எதுவுமே கிடையாது மச்சான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். சாரிடா, ஆனால் நீ இவ்வளோ கோவப்படாத. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு. புது கண்ணாடிலாம் பார்க்க பலமா இருக்கே. யா ஐ நோ, 12th வந்துட்டோம், சரி கண்ணாடி புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எல்லாருக்கும்லாம் கண்ணாடி போட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் நேச்சுரலாகவே எனக்கு கண்ணாடிலாம் போட்டாலே அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு அழகாயிச்சல்ல. இப்போதான் புரியுது. மேரி ஜெனிஃபர், இட் இஸ் அ குட் மார்க் only, but I know you can do more than this. Sure ma'am, thank you ma'am. Students, here is a piece of advice for 12th grade students. In few months you are going to have your public exam, so please do not get any distraction. 12th marks is very 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 important, so no more concentration on extracurricular activities. Okay? கம்ப்யூட்டர்ல மட்டும் சென்டம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபயர்ல இருக்கேன். ஆமா, நம்ம ஸ்கூலால 2 கம்ப்யூட்டர் டீச்சர் அஃபோர்ட் பண்ண முடியல போல. 12th-க்கும் இதே மேம் இருக்காங்க. ஐயோ, வர வர நாட்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இல்ல? இப்போதான் 11th வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 12th வந்துட்டோம். இல்ல நமக்கு டக்கு டக்குன்னு வயசாகிற மாதிரி உனக்கு தோணல? ஜெனிஃபர், ஆல்ரெடி 1008 கவலை என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீ வயசை வர ஞாபகப்படுத்தாத. இன்னும் 6 months கூட இல்லடி நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு. நினைச்சாலே பயமா இருக்கு. அதுக்கு தான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன், வா கிளாஸ்ல போய் சொல்றேன். அப்படியா? ஓகே ஓகே. ஏதோ பிளான் சொன்னி, அது என்னது? சரி, அனு நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணுன்றதுக்காக நான் டியூஷன் சேரலான்னு இருக்கேன். 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வரியா? சூப்பர் ரீ, நீ என்ன பண்றியோ அதே தான் நானும் பண்ணுவா. டியூஷன் சேர்றோம், நல்லா படிக்கிறோம். ஆல்ரெடி எங்க அம்மா டியூஷன் சார் கிட்ட பேசிட்டாரு. அப்ப நீயும் ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நம்ம சேர்ந்து டியூஷன் போயிடலாம். சரி, ஓகே ஓகே. நேற்று மேட்ச்சுக்கு போனாலும் குமார் ஆன்சர் ஷீட் வாங்கல, இப்பதான் வாங்கியிருக்கான். எவ்வளோ மார்க்? 87. நல்ல மார்க் தான், நல்லா தான் படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜெனியை பார்த்தா எப்பயுமே ஹாப்பியா இருக்க மாதிரியே இருக்கு. சிரிக்கிறா, படிக்கிறா. நான் தான் இன்னும் மூவ் ஆன் ஆகாம அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும். என்னால முடியல. எப்படி இதை ஓவர் கம் பண்றது?